தாய்லாந்தில் நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற சிலம்ப வீரருக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்திர வருடாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற சிலம்ப வீரருக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் உள்ள பட்டாயாவில் உலக சிலம்பம் மற்றும் தற்காப்பு கலை சங்கம் சார்பில் உலக அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் தாய்லாந்து, இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சிலம்பம், தொடுமுறை, இருவர் சண்டை மற்றும் அலங்கார சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு சிலம்ப அணி சார்பில் கலந்து கொண்ட சிலம்ப வீரர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். இதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த பிரவீன் என்ற சிலம்ப வீரர் அலங்கார சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்று கோப்பையும் சான்றிதழும் பெற்றார். இதையடுத்து சொந்த ஊர் திரும்பி வந்த சிலம்ப வீரர் பிரவீனுக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் வைத்து பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். வெற்றி பெற்ற வீரர் பிரவீனுக்கும் பயிற்சியாளர் டென்னிசனுக்கும் மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்தி வரவேற்றனர். அப்போது சிலம்ப வீரர் பிரவீனை அவரது பெற்றோர்கள் முத்தமிட்டும் உச்சி முகர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதையடுத்து சிலம்ப வீரர் பிரவீன் வெற்றி கோப்பையை பெற்றோரிடம் கொடுத்து ஆசை பெற்றார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறைவனுக்கு நன்றி. அதுக்கடுத்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் முழுக்க எங்கள் மாஸ்டருக்கு மட்டும்தான் நன்றி. ஏன்னா இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி இங்கேருந்து தாய்லாந்துக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் மேட்ச்சு வின் பண்ண வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஏன்னா இங்கேருந்து பயிற்சி கொடுத்து முழுக்க எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தவனே இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் அங்கே வின் பண்ணி அத்தனை பிளேயர் முன்னாடி வின் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் தான் உலகம், வேறு யாரும் உலகம் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. எங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசைனா ஒரு மீடியா முன்னாடி ஏதோ ஒரு வின் பண்ணி எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நிறுத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறிட்டு. அதுக்கடுத்து நன்றி எங்கள் மாஸ்டருக்கு மட்டும்தான். ஏன்னா எதுவுமே கீழேருந்து இப்போ வந்தவன் ஏன்னா யாருன்னே தெரியாது. ஆனால் இனி ஊக்கப்படுத்தி மறுபடியும் நல்லா பயிற்சி கொடுத்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போய் அத்தனை பிளேஸ் முன்னாடி நின்று செவிக்க வச்சு மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க மட்டும்தான் காரணம். இதே மாதிரி இந்த கலையை இன்னும் பயிற்சிப்பட்டு இது எனக்கு ஒரு ஊக்குவிக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதில் இன்னும் எத்தனை வகையாக இருக்கோ அத்தனையும் கற்றுக்கிட்டு இன்னும் இதுக்கு மேலே மெம்மேனு போகணுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தாய்லாந்தில் நடந்த உலக அளவிலான சிலம்ப போட்டியில் திருச்செந்தூரில் உள்ள மாணவன் பிரவீனுங்கிற தம்பி அலங்கார சிலம்பத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து போய் அந்த நாட்டில் போய் ஜெயித்து வந்தது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறைய மாணவர்கள் உலக அளவில் போகணுங்கிற நோக்கத்தோடு நிறைய பேர் பயிற்சி பெறுறாங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் இந்த சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்றது. அவங்க பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் அந்த பையங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு எங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்திர வருடாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவரான சுப்பிரமணியர் பிரதிஷ்டை செய்தது தை உத்திர நட்சத்திரம் ஆகும். இதன் காரணமாக ஆண்டுதோறும் தை மாத உத்திர நட்சத்திரத்தன்று வருஷாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூலவர், சண்முகர், வெங்கடாச்சலபதி, வள்ளி தெய்வானை விமானங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. அதன்பின் மூலவர் மற்றும் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர்.
என் பேர் மாதவன். எங்கள் ஊர் வந்து புளியங்குடி பக்கத்தில் உள்ள புண்ணியாபுரம். வருஷம் இங்கே வந்து வருஷாபிஷேகம் பார்க்குறதுக்காண்டி வருவோம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் மேடை தரிசிக்க விடுவாங்க. நான் இதோட 4வது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு வந்து சாமிக்கு வந்து புஷ்பாஞ்சலி பண்ணுவாங்க. அதை தரிசனம் பண்ணிவிட்டு நாளை காலையில் தான் ஊருக்கு கிளம்புவோம். என் பேர் குமார். நாங்கள் புளியங்குடி பக்கத்தில் இருக்க புண்ணியாரத்துலேருந்து வரோம். இது எனக்கு 10வது வருஷம். நாங்கள் பாத யாத்திரையாக வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க வருஷாபிஷேகத்தை பார்க்க வரோம். நைட்டு புஷ்பாஞ்சலி பார்த்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் இதும்போம். தென்காசி மாவட்டத்திலேருந்து எங்கள் ஊர் வந்து ஊர்மேனி அலைகால், தென்காசி மாவட்டம் கிராமம். எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து புஷ்பாஞ்சலி, வருஷ கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே பாதுகாத்துற நடந்து வர சாமிகளுக்கு தனியாக, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துமே தனியாக சிறப்பு தரிசனம் கொடுக்காங்க. நல்லபடியாக எல்லாமே அன்னதானம் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது. இதை தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இலவச வீட்டு மனைப்பட்டா, அடையாள அட்டை, உபகரணங்கள், உதவித்தொகை, இதற்கான கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. சுமார் 50 பேர் கலந்து கொண்ட முகாமில் கோரிக்கை மனுக்களை கோட்டாட்சியர் குருச்சந்திரன் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்கள் பரிசீலனை செய்த பின்பு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நேர்முக உதவியாளர் ராமச்சந்திரன், வட்டாட்சியர் ரகு, துணை வட்டாட்சியர் தங்கமாரி, கீழ திருச்செந்தூர் கிராம நிர்வாக அலுவலர் மணிகண்டன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து தனி பாதனை வச்சுருக்காங்க. ஆனால் மாற்றுத்திறனாளி விட்டு அனுப்புறது இல்லை, பொது பாதத்தில் அனுப்புகிறாங்க. இது இன்னொன்று வந்து யாராவது நான் வந்து என் மேலே ஒரு தாத்தாமத்தில் ஒரு கேஸ் இருக்குது. அதுக்கு வந்து இலவச சட்ட வக்கீல். ஆமாம். திருச்செந்தூர் காங்கிரஸ் சார்பாக காந்தி நினைவு தினம் மற்றும் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 30ஆம் தேதி நாடு முழுவதும் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு நாள் மற்றும் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த மற்ற இந்தியர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நகராட்சி அலுவலகத்தில் மகாத்மா காந்தி 77வது நினைவு தினம் மற்றும் தியாகிகள் தினம் அமைந்துள்ள காந்தி சிலைக்கும் இந்தியாவில் அதிக தியாகிகள் கொண்ட மாவட்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் வட்டத்தில் தியாகிகள் நினைவை போற்றும் விதமாக நினைவு ஸ்தூபியில் நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணவேணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் செண்பகராமன், சுதந்திர போராட்ட தியாகி வாரிசு பெஞ்சமின் மகன் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் வனப்பகுதியில் உள்ள குளங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 2 நாட்கள் நடைபெற்றது. திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் உத்தரவின் பேரில் திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கனிமொழி மேற்பார்வையில் வனவர்கள் சுரேஷ்குமார், பிரான்சிஸ், அரவிந்தன், வன காப்பாளர்கள் சக்திவேல், ஜெயக்குமார், காஞ்சி ஸ்ரீ சங்கரா அகாடமி மெட்ரிக் பள்ளி உயிரியல் ஆசிரியர் பாலமுருகன் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 பேர் தன்னார்வலர்கள் இணைந்து பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் 2 நாட்கள் ஈடுபட்டனர். கடம்பாக்குளம், நத்தைக்குளம், எல்லப்ப நாயக்கன் குளம் உள்ளிட்ட குளங்களில் வனத்துறையினர், தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு இன வகையான பறவைகளை கணக்கெடுக்கும் பணியை நடத்தினர். வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர், பள்ளி மாணவர்கள் என மொத்தம் 30க்கும் மேற்பட்டோர் கண்களில் தென்படுகிற அனைத்து பறவைகளையும் தொலைநோக்கி கருவியுடன் போட்டோ எடுத்து அதனை பதிவு செய்தனர். இதில் உன்னிக்கொக்கு, சாம்பல் கொக்கு உள்ளிட்ட கொக்கு வகைகள், சிறிய நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம், சங்குவனை நாரை, நத்தை குத்தி நாரை, கருநாரை, செங்கால் நாரை, சிறிய கோதா நாரை, வெண்புருவ வாத்து, ஆண்டி வாத்து, கருவால் வாத்து, பெரிய சீழ்கை, சிறுகி, பட்டைத்தலை வாத்து, ஊசி வாத்து என பல்வேறு இன வகையான பறவைகள் இருப்பது தெரியவந்தது. மேலும் இந்த பகுதியில் உள்ள குளங்களில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட அதிகமான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு இனப்பறவைகள் இந்த பதிவுகளில் காணப்படுவதாகவும் அதிகமாக இடமிட்டு இடம் செல்லக்கூடிய பறவைகளும் இங்கு வந்துள்ளது கண்டறியப்பட்டது. தற்போது குளங்களில் தண்ணீர் அதிகமாக உள்ளதால் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பறவைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஆனாலும் மார்ச் மாதம் வரை இந்த பறவைகள் குளங்களை தேடி வரும் என்பதால் இதற்கான இன்னொரு கணக்கெடுப்பும் நடத்தப்படும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீர்வாழ் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக திருச்செந்தூர் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஏரல் செங்கல் சூளைகள் மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என கண்ணில் கருப்பு துணி கட்டி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா சிவராமமங்கலம் கிராமத்தில் தாமிரபரணி ஆற்றுப்படுகை பகுதிகளில் செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த செங்கல் சூளைகள் ஆற்றுப்படுகையில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளியதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டு சிவராமமங்கலம் கிராமத்திற்குள் பிள்ளையார் கோவில் தெரு பகுதியிலும் வெள்ளம் சூழ்ந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகள் இடிந்ததுடன் கிராம மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்டனர். மேலும் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு டெங்கு நோய் காரணமாக 3க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கண்களில் கருப்பு துணி கட்டி பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், உடைப்பட்ட ஆற்றங்கரை பகுதியை சரி செய்ய வேண்டும், மழை வெள்ளம் புகுவதற்கு காரணமாக இருந்த செங்கல் சூளையை அகற்ற வேண்டும், சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண் எடுத்ததுனால ஊருக்குள்ள தண்ணி ரொம்ப வந்து ஊர் ரொம்ப பாதிக்கப்பட்டு சார். இதுவரை நாங்கள் தாலுகா ஆஃபீஸ்ல மனு கொடுத்துட்டோம். எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கு. என்னென்ன பாதிப்பா இருக்கு? வீடுலாம் ரொம்ப உடஞ்சி ரொம்ப கீரல், வீட்டு முன்னாடி ரொம்ப பள்ளம் தேங்கிருக்கு, தண்ணி அதிகமாக. அதனால எங்களுக்கு காய்ச்சல்னால ஒரு 10-20 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐக்ரோனில் அணுக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் வந்துடும். தூத்துக்குடி கால்டுவெல் காலனி பகுதியை சேர்ந்தவர் இசக்கிதுரை கிரைன் ஆபரேட்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரிடம் தூத்துக்குடியை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் பழகி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தினேஷ்குமார் இசக்கிதுரை மற்றும் அவரது நண்பர்கள் 7 பேரிடம் உங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் சிங்கப்பூரில் கிரைன் ஆபரேட்டர் வேலை திருச்சியை சேர்ந்த எனது நண்பர் தஸ்தகீர் மூலம் வாங்கி தருகிறேன், இதற்கு முன்பணமாக தலா 1 லட்சம் ரூபாயை 7 பேரும் வழங்க வேண்டும் என கோரி 7 லட்சம் ரூபாய் தினேஷ்குமார் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு பெற்றுக் கொண்டுள்ளார். இதற்காக 20 ரூபாய் பத்திரத்தில் இந்த பணத்திற்கு தான் பொறுப்பு, வேலை கிடைக்கவில்லை என்றால் பணத்தை தான் திருப்பி தருகிறேன் என எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட தினேஷ்குமார் சிங்கப்பூரில் கிரெயின் ஆபரேட்டர் வேலை வாங்கி கொடுக்காமல் தலைமறைவாகியதுடன் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கிரெயின் ஆபரேட்டர்கள் தப்பி ஓடிய மோசடி பேர்வழிகளான தினேஷ்குமார் மற்றும் அவரது நண்பன் திருச்சியை சேர்ந்த தஸ்தகீர் ஆகியோரை கைது செய்து தங்களுக்கு பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நான் வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துருந்தேன். வேலை பார்த்திங்க வந்து இங்கே தூத்துக்குடியில் வந்து தினேஷ்குமாருங்கிறது நல்ல பழக்கமான ஒரு நண்பர். அவர் என்ன சொன்னார்னா, சிங்கப்பூரில் வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டு தஸ்தாகீர் வந்து நல்ல கம்பெனி, ஆள் அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபா வாங்கிட்டு ஊரை விட்டு எங்கேயோ வெளிநாட்டு போயிட்டார். இன்ன வரைக்கும் பணத்தை தாரந்தான்னு சொல்லி ஏமாத்திட்டு கொஞ்சம் நடவடிக்கை சீக்கிரம் எடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு லட்ச ரூபா மணிக்கு மொத்தம் 7 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. கேட்டால் ஒரு வார்த்தை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. டிஎஸ்பி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பேக் அவுட்டு டிஎஸ்பியை பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் எஸ்பியை பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் இந்த பணத்துக்கும் பொறுப்பெடுத்து நீங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கித்தாங்க. கொஞ்சம் நாங்களாம் வட்டிக்கு வாங்கி தான், நாங்களாம் கூலி வேலை பார்க்குறவங்க. தூத்துக்குடியில் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வாக்குகளை பெறுவதற்காக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களின் கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும், அரசு பணியில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், ஒப்பந்த முறை கைவிடப்பட்டு அனைவருக்கும் காலை முறை ஊதியம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது. 3 ஆண்டுகளாகியும் திமுக அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் விற்பனைக்காக காரில் கஞ்சா வைத்திருந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் உத்தரவின்படி தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசுப்பு மேற்பார்வையில் தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கதிர்வேலன் நகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காரில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் தூத்துக்குடி கதிர்வேல் நகரை சேர்ந்த கண்ணன் மகன் மணிகண்டன் என்பதும் அவர் விற்பனைக்காக காரில் கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து உடனடியாக தனிப்படை போலீசார் குற்றவாளி மணிகண்டனை கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா, 6 செல்போன்கள், ரொக்க பணம் 8000 மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளி மணிகண்டன் மீது ஏற்கனவே தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் ஒரு கஞ்சா வழக்கும், வடபாக்கம் காவல் நிலையத்தில் 2 கஞ்சா வழக்கும், மத்தியபாகம் காவல் நிலையத்தில் 1 கஞ்சா வழக்கும் என 4 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவர் உள்ளிட்ட 3 பேரை புதுக்கோட்டை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி புதுக்கோட்டை அருகே உள்ள அள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் குணா, இவரது மனைவி அமராவதி. இவர்கள் இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள கோரம்பள்ளம் பேருந்து வழியாக சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அமராவதியை தொடர்ந்து வந்த அவரது கணவர் குணாவும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அமராவதியை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது குணா அவரது நண்பர்களுடன் மனைவியை சராமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அமராவதியை அங்கிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுகுறித்து புதுக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதோடு தப்பி சென்ற அமராவதி கணவர் மற்றும் அவரது கூட்டாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர்.